காரைக்காலில் மே தினத்தை ஒட்டி பாஜக வேட்பாளர் சார்பில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பட்டினம் தொகுதி வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிகளுக்கு உட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ கை கால் கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ 5 லட்சம் ரூபாய் காப்பீடாக வழங்கப்படும். 2வது ஆண்டாக துப்புரவு தொழிலாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த காப்பீடு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் அருகே லாரி டிரைவரை கொலை செய்து குளத்தில் வீசிய 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊனத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம். இவர் லாரி டிரைவர். இவரது மனைவி மாரியம்மாள். இவர்களுக்கு வைஷ்ணவி, ரோஹித் என ஒரு மகன் உள்ளனர். செல்வம் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு லாரியில் மூலப்பொருட்களை ஏற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை கம்பெனி எதிரில் உள்ள குளத்தில் செல்வம் ரத்த காயங்களுடன் இருந்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து போலீசார் கம்பெனியிலிருந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் டிரைவர் செல்வத்தை 3 வாலிபர்கள் தாக்கியது பதிவாகியிருந்தது. அதையடுத்து அந்த வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த வாலிபர்கள் பண்டசோழநல்லூர் சூரியன்பேட்டை தெருவை சேர்ந்த ஆதித்யன், பண்டசோழநல்லூர் சப்தகிரி நகரை சேர்ந்த ஹரீஷ், கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த சூர்யா ஆகியோர் என்பது தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற லாரி டிரைவர் செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டனர். ஆத்திரமடைந்த மூவரும் செல்வத்தை தாக்கியுள்ளனர். இதில் செல்வம் இறந்ததால் அவரை மூவரும் சேர்ந்து குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து மூவரையும் கைது செய்தனர். கடலூர் அருகே புதுச்சேரி ரவுடி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலம் கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் புகழேந்தி. இவர் மீது புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் 4 கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. ரவுடியான இவர் கட்ட பஞ்சாயத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாக, இதன் காரணமாக இவர் மீது புதுவை மாநில ரவுடி கோஷ்டிகளுக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் தாடிநத்தம் பகுதியில் வயல்வெளியில் புகழேந்தி உடல் சிதைந்த நிலையில் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூக்கணாம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட பொழுது உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு முகம் மட்டும் அடையாளம் காணும் அளவிற்கு அவரது உடல் சிதைக்கப்பட்டிருந்தது. போலீசார் விசாரணையில் புகழேந்தியை அழைத்து வந்து ரவுடி கும்பல் அங்கு அவரை கொடூரமாக கொலை செய்து தப்பியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரசாயனம் மூலம் செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழம் மற்றும் சுகாதாரமின்றி விற்கும் குளிர்பானங்களை வாங்க வேண்டாம் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் சௌத்ரி முகமது விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வியாபாரிகள் மாம்பழங்களை விரைவாக பழுக்க செய்ய கால்சியம் கார்பைடு அல்லது எத்திலின் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்துகின்றனர். செயற்கை முறையில் பழுக்க வைத்த பழங்களை சாப்பிடுவதால் வயிற்று எரிச்சல், வயிற்றுப்போக்கு, மயக்கம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்களை இயற்கைக்கு மாறான பிரகாசமாக மஞ்சள் நிறம் அல்லது ஆரஞ்சு நிறமாக இருக்கும். சுவை இருக்காது. பழம் பழுத்தது போல இருந்தாலும் தோல் கடினமாக இருக்கும். அதனை மக்கள் பார்த்து வாங்க வேண்டும். மேலும் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கும் பழச்சாறு, பழைய ஐஸ் மற்றும் சுத்தமில்லாத குடிநீரில் தயாரித்த குளிர்பானங்கள் பழங்களை வெட்டி பாதுகாப்பின்றி திறந்த வெளியில் விற்கப்படுகின்றன. கோடை காலங்களில் அதிகமாக பயன்படுத்தும் ஜூஸ், கிரீம்கள் சில இடங்களிலும் சுகாதாரமற்ற இடங்களிலும் தரம் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. ஜூஸ், ஐஸ்கிரீம் வாங்குவோர் அது தயாரித்த தேதி, காலாவதியான தேதியை பார்த்து வாங்கி சாப்பிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பரிசு பார்சல் வந்துள்ளதாக கூறி புதுச்சேரி நபரிடம் மோசடி கும்பல் 25,000 ரூபாயை ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் பேஸ்புக் மூலம் அடையாளம் தெரியாத நபருடன் நட்பாக பழகி வந்தார். இதையடுத்து அந்த மர்ம நபர் அவருக்கு பரிசு பொருட்கள் அடங்கிய பார்சல் அனுப்பதாக தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரை தொடர்பு கொண்ட மற்றொரு நபர் தங்களுடைய பெயரில் பரிசு பார்சல் ஒன்று வந்துள்ளது, அந்த பார்சலை பெறுவதற்கு டெலிவரி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு 25,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் தனியார் வங்கியில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வந்தார். இந்த நிலையில் அவரது கார்டு கணக்கில் இருந்து மர்ம நபர்கள் 13,900 ரூபாயை எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் முதல்வர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக சீர்திருத்த பிரிவு சார்பு செயலர் அழகேசன் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பொது நிர்வாகத்தில்
சிறந்து விளங்குபவர்களுக்கு முதல்வர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகள் நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட புதுமையான பணிகளை அங்கீகரித்து பாராட்டி வெகுமதி அளிக்கப்பட உள்ளது. துறை தலைவர்கள், பொதுத்துறை நிறுவன தலைவர்கள், தன்னாட்சி அமைப்பு தலைவர்கள் இந்த விருதுக்கான பரிந்துரையை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நிர்வாக செயலர் மூலம் வரும் 15ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா சாய் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் 2017, 2021 மற்றும் 2018, 2022 கல்வியாண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், முதன்மை இயக்க அதிகாரி வித்யா, கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து முன்னிலை வகித்தனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி, துணை இயக்குநர், மேலாண்மை அமைப்புகளின் பிரிவு திட்ட இயக்குநர் சதீஷ் தவான், விண்வெளி மைய இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா விஞ்ஞானி கும்பகர்ணன், புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கலை மற்றும் கலாச்சாரம், தகவல் மற்றும் விளம்பரத்துறை செயலாளர் முகமது அக்சன் அபீத், IAS ஆகியோர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனையன் வரவேற்புரை வழங்கினார். துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு உறுதிமொழியினை வாசித்தார். கல்லூரியின் டீன் டாக்டர் பாலாஜி, டீன் டாக்டர் நாகராஜ் மற்றும் அனைத்து துறை தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழாவில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், நிர்வாக அதிகாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டாடிய புதுச்சேரி மண்ணிலேயே பிரெஞ்சு மொழி புறக்கணிக்கப்படுவது வேதனையானது என புதுச்சேரி பிரெஞ்சு பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தால் பிரெஞ்சு மொழி புறக்கணிப்பது குறித்து பிரெஞ்சு பேராசிரியர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ஆரோன் ஆல்பர்ட் இமானுவேல், துணைத் தலைவர் புவனேஸ்வரி, செயலாளர் செல்வ கணபதி, பொருளாளர் விஜயலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முனைவர் பன்னீர்செல்வம், இந்த முடிவால் இந்தியாவில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு ஆசிரியர்களும், வெளிநாடுகளில் உள்ள CBSE பள்ளிகளில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட இந்திய பிரெஞ்சு ஆசிரியர்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டாடிய புதுச்சேரி மண்ணிலேயே பிரெஞ்சு மொழி புறக்கணிக்கப்படுவது வேதனையானது என்று தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் பள்ளி அளவிலேயே ஒரு சர்வதேச மொழியை கற்கும் வாய்ப்பை இழப்பார்கள் என்றும், பிரான்ஸ் நாட்டில் உயர்கல்வி பயிலும் வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச வேலைவாய்ப்புகள் கேள்விக்குறியாகும் என தெரிவித்த அவர், புதுச்சேரியின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் செயல்திறன் படிப்படியாக குறையும் என்றார். புதுச்சேரி தனது கிழக்கின் பிரெஞ்சு ரிவியாரா என்ற புகழை இழந்துவிடக்கூடாது. உலகிற்கே முன்மாதிரியாக திகழும் நமது கலாச்சார உறவை தக்கவைக்க பள்ளி பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து நீட்டிக்க செய்ய வேண்டும் என சங்கத்தின் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வருகின்ற நவநாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை கண்டித்து கல்வித்துறை எதிரே வருகின்ற மே 6ஆம் தேதி VCK கட்சி சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக முடிவு செய்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அழைக்க உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. அதன்படி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 2026-27 கல்வியாண்டு முதல் 3 மொழி முறை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பை அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது. புதிய விதியின்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகளை படிக்க வேண்டும். இதில் குறைந்தது 2 இந்திய மொழிகள் கட்டாயம். ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழியாக கருதப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து
பெரியார் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி இந்தி திணிப்பை கண்டித்து வருகின்ற 6ஆம் தேதி கல்வித்துறை எதிரே போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்திற்கு கட்சியின் தலைவர் திருமாவளவனை அழைக்க உள்ளதாக அரிமா தமிழன் தகவல் தெரிவித்துள்ளார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே நாள் கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோதிலால் தொழிற்சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்தார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், LNT ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், AITUC பத்மநாபன், பாஸ்கர் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். ஈட்டன் தொழிற்சாலையில் பணிக்கு புதியதாக ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் சேதராப்பட்டு உள்ளூர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஈட்டன் நிர்வாகம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து முழக்கமிட்டனர். மே நாள் கொடியேற்று நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். குமாரவேல், சரசு விஜயன், கார்த்திகேயன், மணிமேகலை, கணேஷ்குமார், நடராஜன், வள்ளி, சஞ்சீவி, சரவணன், சீதா, செந்தில் முருகன், தியாகராஜன், சந்திரன், சரவணன், ஐயனார், அர்ஜுனன் அனைவரும் பங்கேற்று மேல்நாள் நிகழ்விற்கு வலிமை சேர்த்தனர். பெண்களுக்கு 50% பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை புதுச்சேரியில் நடத்த வேண்டும் என அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பெண்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் அனைத்து மகளிர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முனியம்மாள், இளவரசி, சத்யா உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில், மக்களவையில் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு இன்னும் மறுக்கப்பட்டு வருகிறது என்பதே உண்மை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறையுடன் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அமலாக்கத்தை இணைக்கும் நிபந்தனைகளை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும். புதுச்சேரியில் பெண்களுக்கு 50% அதிகாரம் வழங்கும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்துவதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் நாடு தழுவிய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் மே 7ஆம் தேதி புதுச்சேரியில் சிறப்பு கருத்தரங்கம் நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். வருகின்ற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் ஓட்டு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஓட்டு எண்ணிக்கை புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கிறது. காரைக்கால் பிராந்தியத்தில் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுநிலை மையம், மாகி பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளி, ஏனாம் பிராந்தியத்தில் SRK அரசு கலை கல்லூரியிலும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதற்கிடையில் ஓட்டு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், சீனியர் SP கலைவாணன், சப் கலெக்டர் சுதாகர், துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் கந்தசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்பொழுது ஓட்டு எண்ணிக்கை அரங்குகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஊடக வசதிகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் ஆய்வு செய்யப்பட்டன. நடிகர் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் சார்பில் பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. பத்மபூஷன் விருந்தாளர் நடிகர் அஜித்குமாரின் பிறந்தநாளை உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகர் அப்பு என்கிற மார்டின் சார்லஸ் ஏற்பாட்டில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு இலவசமாக மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன், உருளையன்பேட்டை பாஜக தொகுதி தலைவர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி ஏபெல் வெர்ஜினியா, பாலா, அசோக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கார் டயர் பஞ்சராகி சாலையில் நின்று கொண்டிருந்த குடும்பத்தினரை போக்குவரத்து தலைமை காவலர் ஒருவர் தானே காரின் டயரை கழற்றி மாற்றி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி VVP நகரை சேர்ந்த ஒரு ஆண், 2 பெண்கள் என ஒரு குடும்பத்தினர் திருக்கனூருக்கு சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்றுள்ளனர். அப்பொழுது வழுதாவூர் சாலை ஊஷ்டேரி அருகே கார் சென்ற பொழுது பின்பக்க டயர் பஞ்சர் ஆகியுள்ளது. இதனால் காரில் வந்தவர்கள் சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியே நின்றிருந்தனர். இதில் காரில் வந்தவர் காரின் டயரை கழற்ற முயன்ற பொழுது அவரால் கழற்ற முடியாமல் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தவித்துக் கொண்டிருந்தார்.
அப்பொழுது பத்துக்கண்ணு சந்திப்பில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் இருந்த மேற்கு போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலர் டுனேஷ்குமார் பஞ்சரான கார் அருகே சென்று டயரை தானே கழற்றி மாட்டி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். இதனை வழியாக சென்ற ஊசுடு பகுதியை சேர்ந்த சிலர் வீடியோ எடுத்து தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர். போக்குவரத்து காவலரின் இந்த செயல் பலரும் பாராட்டி வருகின்றனர்.